லீனியர் அல்ஜிப்ரா பை ஃப்ரைட்பர்க் அந்த லெக்சர் சீரீஸில் நம்ம அடுத்து பார்க்க போகிறது செக்ஷன் 1.5 லீனியர் டிபெண்டன்ஸ் அண்ட் இண்டிபெண்டன்ஸ், அதாவது சார்புடைய வெக்டர்கள் மற்றும் சார்பில்லா வெக்டர்கள். ஸோ இதில் இருக்கக்கூடிய டெஃபினேஷன் எக்ஸாம்பிள், இந்த செக்ஷனில் இருக்கக்கூடிய டெஃபினேஷன் எக்ஸாம்பிள்ஸ், சில தியரம்ஸ், அதையெல்லாம் தான் நம்ம இந்த செக்ஷனில் பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலாக லீனியர்லி டிபெண்டன்ட் செட்டு, அதாவது சார்புடைய வெக்டர்கள், அந்த அந்த வெக்டர்களை வச்சிருக்கிற அந்த செட் அப்படின்னா என்ன, அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ். அடுத்தது லீனியர்லி இண்டிபெண்டன்ட் செட், சார்பில்லா வெக்டர்கள், அதை கொண்ட அந்த கணத்தோட டெஃபினேஷனும் எக்ஸாம்பிளும். அடுத்தது இந்த 3 ரிசல்ட்ஸ். சூப்பர் ஆஃப் லீனியர்லி டிபெண்டன்ட் செட் இஸ் லீனியர்லி டிபெண்டன்ட், அதாவது ஒரு லீனியர்லி இண்டிபெண்ட் செட் இருக்கு, அதை விட பெரிய ஒரு செட்டு இதை வச்சிருக்கிற மாதிரியான அதை விட ஒரு பெரிய செட்டை பத்தி என்ன சொல்ல முடியும் அப்படின்னா அதுவும் லீனியர்லி டிபெண்டன்ட், அதை சொல்லக்கூடிய அந்த ரிசல்ட். அடுத்தது சப்செட் ஆஃப் லீனியர்லி இண்டிபெண்டன்ட் செட் இஸ் லீனியர்லி இண்டிபெண்டன்ட். எனக்கு லீனியர்லி இண்டிபெண்டன்ட் செட் கொடுத்துருக்காங்க, அதில் ஒரு உட்கணம், அதாவது சப்செட் நான் எடுத்துட்டேன்னா அந்த சப்செட்டு லீனியர்லி டிபெண்ட்டாக இருக்குமா இண்டிபெண்ட்டாக இருக்குமான்னா லீனியர்லி டிபெண்ட்டாக தான் இருக்கும் இந்த ரிசல்ட்டு. அடுத்து ஒரு செட்டு எஸ் லீனியர்லி இண்டிபெண்ட்டாக இருந்ததுன்னா அப்புறம் வி அப்படிங்கிறது அந்த செட்டுக்குள்ளே இல்லைன்னா, விங்கிறது அந்த செட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது, இந்த செட் எஸ் லீனியர்லி இண்டிபெண்ட்டாக இருக்கணும். அப்படி இருந்தா இந்த யூனியன், அதாவது எஸ்ஸோட இந்த வியை சேர்க்கும்போது கிடைக்கக்கூடிய அந்த செட்டு லீனியர்லி டிபெண்டா இருப்பதற்கான போதுமானதும் தேவையானதுமான கண்டிஷன் என்னன்னா, இந்த வி இந்த ஸ்பேன் ஆஃப் எஸ்ல இருக்கணும். ஏற்கனவே நம்ம ஸ்பேன் ஆஃப் எஸ்ன்னா என்னன்னு பார்த்தோம். சமேஷன் ஆல்ஃபா ஐ விஐ, இட் இஸ் தி கலெக்ஷன் ஆஃப் ஆல் சமேஷன் ஆல்ஃபா ஐ விஐஸ், வேறு ஆல்ஃபா ஐலாம் எங்கே இருக்கும், கேபிட்டல் எஃப்லேருந்து வரும், V1 எட்ஸெட்ரா அதெல்லாம் வந்து எங்கேருந்து சப்ளை ஆகும்னா எஸ்லேருந்து சப்ளை ஆகும். ஸோ இந்த 3 ரிசல்ட்டு, இந்த 2 டெஃபினேஷன் வித் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இதெல்லாம் தான் இந்த செக்ஷனில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது லீனியர்லி டிபெண்டன்ட் செட்டு, அதுக்குரிய எக்ஸாம்பிள்ஸ். ஸோ முதல்ல டெஃபினேஷன் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். A non-empty finite set of vectors v1 etc. vn in a vector space V over a field F is said to be linearly dependent, சார்புடைய வெக்டர்கள். If there exist scalars a1 a2 and so on an not all 0 in F such that the linear combination, இந்த மாதிரி எழுதினாலே நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, the linear combination is equal to the 0 அப்படிங்கிறது இந்த வெக்டர் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் இந்த 0 அப்படிங்கிறதுல தெளிவு ரொம்ப முக்கியமாக வேணும் நமக்கு. ஏன்னா 0ங்கிறது எஃப்லையும் இருக்கு அப்படின்னா 0 ஸ்கேலராகவும் இருக்கும், 0ங்கிறது வெக்டர் ஸ்பேஸ் வீலையும் இருக்கு. அப்போ இந்த 0 அப்படிங்கிறது வெக்டரா ஸ்கேலரா, அது ஒவ்வொரு இடத்துலையுமே அதில் நமக்கு தெளிவு வேணும். ஸோ இந்த இடத்துல V1 வெக்டர்னா A1 V1 வெக்டர், V2 வெக்டர் A2 V2 வெக்டர். ஸோ இதனுடைய கூட்டல் எல்லாமே வெக்டர் தான். அப்போ இது எல்லாமே வெக்டராக இருக்கும் பொழுது இது ஸ்கேலாராக இருக்காது. அதனால இந்த 0 அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா வெக்டர் 0. அது மாத்திரம் இல்லை, அந்த வெக்டர் 0 வில என்னவா இருக்கு அப்படின்னா அது ஐடென்டிட்டி எலிமெண்ட்டாக இருக்கு. ஸோ த லீனியர் காம்பினேஷன் ஈக்குவேட்டட் டு த 0 எலிமெண்ட் ஆஃப் வி, அந்த மாதிரி இருக்கும். அதுல இந்த A1 A2 எட்ஸெட்ரா AN எப்படி இருக்கும் அப்படின்னா எல்லாமே 0 கிடையாது, ஏதான சிலது 0வா இருக்கலாம், சிலது நான் 0வா இருக்கலாம். இந்த மாதிரி இருந்தாதான் எனக்கு V1 V2 எட்ஸெட்ரா VN லீனியர்லி டிபெண்டன்ட் செட் ஆஃப் வெக்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சார்புடைய வெக்டர்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நான் எம்ப்டி ஃபைனைட் செட் ஆஃப், இதுல வெக்டர்ஸ் இருக்கணும், வெக்டர்ஸே இல்லாம இருந்ததுன்னா லீனியர்லி டிபெண்டா இருக்காது, அந்த டெஃபினேஷன் செல்லாது. ஸோ அப்போ எனக்கு என்ன வேணும் பேசிக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் எம்ப்டி ஃபைனைட் செட் ஆஃப் வெக்டர்ஸ் இன் வெக்டர் ஸ்பேஸ் வி. ஸோ ஒரு வெக்டர் ஸ்பேஸ் விக்குள்ள இந்த நான் எம்ப்டி
ஃபைனைட் செட் ஆஃப் வெக்டர்ஸ் எடுத்த பிறகு அவங்கள பத்தி நீ என்ன சொல்லுவ? லீனியர்லி டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்லணும்னா என்ன இருக்கணும் அப்படின்னா, தேர் எக்ஸிஸ்ட் ஸ்கேலர்ஸ் நாட் ஆல் ஜீரோ. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அடிக்கடி நம்ம இதை லீனியர்லி டிபெண்டன்ட் வந்தாலே இந்த வார்த்தைகளை நம்ம அடிக்கடி உபயோகப்படுத்துவோம். நாட் ஆல் ஜீரோ in F such that the linear combination equated to the identity element of capital B. இதை வாசிக்கும் பொழுது அதே மாதிரி வாசிச்சிங்கன்னா வேற எந்த கான்டெக்ஸ்ட் வந்தாலும் பிழை இல்லாம எழுதுவீங்க. இந்த இடத்துல சும்மா மேம்போக்கா ஜீரோ அப்படின்னு படிச்சீங்கன்னா எல்லா இடத்துலயும் அதே ஜீரோ தான் எழுத தோணும். இப்போ எனக்கு வந்து கோஷன் ஸ்பேஸ் இருக்குன்னா என்னுடைய கோஷன் ஸ்பேஸ் V mod W இருக்குன்னா இதுல ஜீரோ எலிமெண்ட் என்னன்னா W. அப்போ எனக்கு இந்த இடத்துல லீனியர் காம்பினேஷன்ல V by W தட் இஸ் V mod Wல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் இப்படி நான் எடுக்கிறேன் அப்படின்னா இது ஈக்குவேட்டட் டு the zero element over there. அப்போ இது மேம்போக்கா ஜீரோன்னு பார்க்காம அந்த ஜீரோ அப்படிங்கிறது ஐடென்டிட்டி எலிமெண்ட் இன் கேபிட்டல் V அப்படிங்கிறத தெளிவா புரிஞ்சு படிச்சீங்கன்னா தவறு இல்லாம எழுதலாம். ரைட். இப்போ இதுல ஒண்ணு நம்ம இந்த செட்டுக்குள்ள இதெல்லாம் போட்டு இஸ் லீனியர்லி டிபெண்டன்ட் சொல்லுவோம். இல்லைன்னா செட் பிரேசஸ் எடுத்துட்டு V1 etc. Vn are linearly dependent. இது வந்து ஜஸ்ட் ஒரு இங்கிலீஷ் கரெக்ஷன் அதுக்காக தான். பட் கொஸ்டின் புக்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இதே மாதிரியே போட்டு இஸ் லீனியர்லி டிபெண்டன்ட் கூட அவர் யூஸ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இது ஜஸ்ட் ஒரு யூசேஜ் ஆஃப் யுவர் இங்கிலீஷ். அதுதான் நம்ம இதுல சொல்ல வரோம். பெருசா ஒன்றும் இதுல சொல்ல வரல. அடுத்தது சிங்கிள்டன் ஜீரோ இஸ் ஆல்வேஸ் லீனியர்லி டிபெண்டன்ட். இது ரொம்ப முக்கியம். ஜீரோ ஏன்னா பின்னாடி நம்ம ஐகன் வெக்டர்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்க போறோம். அந்த ஐகன் வெக்டர்லாம் வந்து லீனியர்லி இண்டிபெண்ட் நாங்க வரோம். அப்போ ஐகன் வெக்டர் லீனியர்லி இண்டிபெண்டா இருக்குன்னா ஐகன் வெக்டர் நீங்க ஜீரோன்னு கொடுக்க முடியாது. அதனால இந்த நோட் இந்த செகண்ட் நோட்டு ரொம்பவே முக்கியமானது. சிங்கிள்டன் ஜீரோ இஸ் ஆல்வேஸ் லீனியர்லி டிபெண்டன்ட் செட் அல்லது ஜீரோ இஸ் அ லீனியர்லி டிபெண்டன்ட் வெக்டர். எதனால அப்படின்னா இப்போ எனக்கு ஏற்கனவே ஒரு ரிசல்ட் பார்த்தோம். ஆல்பா இன்டூ ஜீரோ வெக்டர் இஸ் ஜீரோ வெக்டர். ஸோ ஆல்பா இன்டூ ஜீரோ வெக்டர். அப்போ இந்த ஜீரோ அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா வெக்டர் ஜீரோ இன் பி. சிங்கிள்டன் ஜீரோ இன் பி இஸ் ஆல்வேஸ் லீனியர்லி டிபெண்டன்ட். ஸோ ஏன்னா இந்த ஸ்கேலார் நான் யூஸ் பண்றேன். இந்த ஆல்பா ஜீரோ ஆனாதான் இது ஜீரோ ஆகுமான்னா இல்லை. ஆல்பா ஜீரோ இல்லாமலேயே இது ஜீரோ ஆகுது. அப்போ என்னுடைய டெஃபினிஷன் என்ன சொல்லுது? தேர் எக்ஸிஸ்ட் ஸ்கேலர்ஸ் நாட் ஆல் ஜீரோ. இருக்கிறதே ஒரே ஒரு வெக்டர் தான். நாட் ஆல்னு ஒன்னே ஒன்று தான். ஸோ இந்த ஆல்பா ஜீரோ இல்லாமலேயே இந்த லீனியர் காம்பினேஷன் எனக்கு ஜீரோ வெக்டர் கொடுக்கறது அப்படிங்கிறதுனால என்னுடைய ஜீரோ வெக்டர் அப்படிங்கிறது லீனியர்லி டிபெண்டன்ட். அப்போ லீனியர்லி டிபெண்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா எனக்கு நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போறோம். அதுல இருந்து இன்னும் தெளிவடையலாம். இந்த டெஃபினேஷனுக்கான தெளிவான விளக்கம் இன்னும் அந்த எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இப்போ இதுல என்ன முக்கியமா நம்ம சொல்லணும்னா நாட் ஆல் ஜீரோ இந்த வார்த்தை இல்லைன்னா இந்த இதுல டெஃபினேஷன்லயே இது ரெண்டு முக்கியமானதுன்னா நான் எம்டி செட். இதுல நான் எம்டி செட்டு அதுக்கப்புறம் நாட் ஆல் ஜீரோ. And singleton zero is always linearly dependent. And இதை வாசிக்கும் பொழுது linear combination of எந்த vectors நீங்க linearly dependentோ independentோ சொல்ல நினைக்கிறீங்களோ அந்த linear combination should be equated to the zero element identity element in எந்த கான்டெக்ட்ல நீங்க இருக்கிறீங்க. கேபிட்டல் விங்கிற வெக்டர் ஸ்பேஸ்ல ஜீரோ அப்படிங்கிறது தான் ஜீரோ எலிமெண்ட். அதாவது அடிட்டிவ் ஐடென்டிட்டின்னு இருந்தா அந்த ஜீரோ எழுதணும். முன்னாடியே சொன்ன மாதிரி V mod W இந்த கோஷன் ஸ்பேஸ்ல இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி. இந்த கோஷன் ஸ்பேஸ்ல W அப்படிங்கிறது தான் ஐடென்டிட்டி எலிமெண்ட். ஸோ அப்போ அந்த கான்டெக்ட்ல இதே விஷயம் எப்படி சொல்லப்படணும்னா இந்த இடத்துல இதுல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் எல்லாம் இப்படித்தானே இருக்கும். V1 plus W, V2 plus W and so on Vn plus W தானே இருக்கும்.
அப்போ இந்த லீனியர் காம்பினேஷன் ஈக்குவேட்டட் டு தி அடிட்டிவ் ஐடென்டிட்டி ஆஃப் V mod W என்ன அப்படின்னா W. ஸோ இந்த கான்டெக்ஸ்ட் ரொம்ப நமக்கு முக்கியம். அதே மாதிரி வெக்டர் ஸ்பேஸ் அப்படின்னு சொன்னாலே வெக்டர் ஸ்பேஸ் ஓவர் எந்த ஃபீல்டு, அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம். சரி, இப்போ இது டெஃபினேஷன். ஸோ லீனியர்லி டிபெண்டன்ட்னா தேர் எக்ஸிஸ்ட் ஸ்கேலர்ஸ் நாட் ஆல் ஜீரோ. எனக்கு நான் எம்டி செட் ஆஃப் வெக்டர்ஸ் வேணும், கோர்ஸ் ஃபைனைட் கலெக்ஷன். அது லீனியர்லி டிபெண்ட்னு எப்போ சொல்லுவான்னா தேர் எக்ஸிஸ்ட் ஸ்கேலர்ஸ் நாட் ஆல் ஜீரோ. எல்லாமே ஜீரோ, சிலது ஜீரோ ஆகலாம், சிலது ஜீரோ இல்லாமல் இருக்கலாம். அப்படி இருந்ததுன்னா தென் அந்த கலெக்ஷனை வந்து நம்ம இந்த இந்த கண்டிஷனோட இருக்கும் பொழுது லீனியர்லி டிபெண்டன்ட் சொல்ல போகிறோம். சரி, இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் நமக்கு ஏற்கனவே தெரியும். வெக்டர் ஸ்பேஸில் ஒரு 5 எக்ஸாம்பிள் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஒன்று கோஆர்டினேட் ஸ்பேஸு, மேட்ரிக்ஸ் ஸ்பேஸு, பாலினாமியல் ஸ்பேஸு, அடுத்தது ஃபங்க்ஷன் ஸ்பேஸு, சீக்வன்ஸ் ஸ்பேஸ். இப்போ இதில் இந்த ஃபங்க்ஷன் ஸ்பேஸும் சீக்வன்ஸ் ஸ்பேஸும் அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை. எந்த ஒரு எடுத்துக்காட்டுக்கோ இல்லைன்னா கவுண்டர் எக்ஸாம்பிளுக்கோ எதுக்குமே இந்த 3லேருந்து, அதுலேயும் இந்த கோஆர்டினேட் ஸ்பேஸு ரொம்பவே முக்கியம். ஸோ அதுலேருந்து தான் நம்ம இந்த 3 ஸ்பேஸ்லேருந்து தான் நம்ம இப்போ எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். இந்த ஃபங்க்ஷன் ஸ்பேஸ் அப்போ எங்கேயுமே யூஸ் பண்ண மாட்டோமான்னா யூஸ் பண்ணுவோம். அது எப்போ அப்படின்னா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் இருக்குது, அதனுடைய சொல்யூஷன், டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட சொல்யூஷன் ஸ்பேஸ் அப்படிங்கிறத பின்னாடி நம்ம படிப்போம். ஸோ அதுக்குரிய அந்த கலெக்ஷன் அது எங்கே இருக்கும் அப்படின்னா ஃபங்க்ஷன் ஸ்பேஸோட சப்ஸ்பேஸாக அது இருக்கும். ஸோ அந்த இடத்துல தான் நம்ம அப்போ அதில் நம்ம வந்து பேசிஸ் பற்றி பேசுறது அப்படிங்கிறதெல்லாம் பின்னாடி அந்த செக்ஷன்ஸ் வரும்பொழுது நம்ம பார்க்கலாம். ஆனால் இப்போ வரைக்கும் லீனியர்லி இண்டிபெண்டோ டிபெண்ட் வெக்டர்ஸோ பின்னாடி நம்ம பார்க்க போகிறோம். பேசிஸ்னா என்ன, டைமென்ஷன், இது எல்லா கேட்டகரியிலையுமே நம்ம எக்ஸாம்பிள் கொடுக்கறது எதுலேருந்துலாம் அப்படின்னா கோஆர்டினேட் ஸ்பேஸ், மேட்ரிக்ஸ் ஸ்பேஸ் அண்ட் யுவர் பாலினாமியல் ஸ்பேஸ். ஸோ இந்த 3த்துலேருந்து தான் நம்ம எக்ஸாம்பிள் கொடுக்க போகிறோம். கோஆர்டினேட் ஸ்பேஸ், மேட்ரிக்ஸ் ஸ்பேஸ் அண்ட் பாலினாமியல் ஸ்பேஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம கோஆர்டினேட் ஸ்பேஸ்லேருந்து, ஏன்னா கோஆர்டினேட் ஸ்பேஸு அது 2Dயோ 3Dயோ நம்மளால் 4th டைமென்ஷனில் விஷுவலைசேஷன் கொஞ்சம் கூட சிரமம். அதனால் அட் திஸ் யூஜி லெவல் நம்ம 2D அண்ட் 3D அதில் விஷுவலைசேஷனோட அதை நம்ம பார்க்கலாம். 4th டைமென்ஷனில் எக்ஸாம்பிளே கிடையாது அப்படின்னா எக்ஸாம்பிள் இருக்குது, அதுக்கு விஷுவலைசேஷன் கொடுக்க போகிறது இல்லை, வேறு டெஃபினேஷனையோ அல்லது டிட்டர்மினன்ட் மெத்தட்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த மெத்தடை யூஸ் பண்ணி கொடுத்துருக்கக்கூடிய வெக்டர்ஸு லீனியர்லி டிபெண்டா இல்லையா அப்படிங்கிறத நம்மளால தெளிவாக சொல்ல முடியும். ஸோ இப்போ கோஆர்டினேட் ஸ்பேஸ்லேருந்து ஒரு 2Dயில் ஒரு எக்ஸாம்பிள், 3Dயில் ஒரு எக்ஸாம்பிள், 4th டைமென்ஷனில் ஒரு எக்ஸாம்பிள், அது மாதிரி அதில் பார்ப்போம். மேட்ரிக்ஸ் ஸ்பேஸில் we will have 1 or 2 examples நம்ம அதுக்கு வச்சிருப்போம். பாலினாமியல் ஸ்பேஸ்லேயும் ஒரு லீனியர்லி டிபெண்ட் செட் ஆஃப் வெக்டர்ஸ், அதையும் நம்ம விஷுவலைஸ் பண்ண முடியும். மேட்ரிக்ஸில் விஷுவலைசேஷன், ஏன்னா அது குறைஞ்சபட்சமே 2x2 மேட்ரிக்ஸ் நம்ம எடுக்கும் பொழுது அதை வந்து எதோட கம்பேர் பண்ண முடியும்னா 4th டைமென்ஷன் தான். நம்ம தான் இங்கே கோஆர்டினேட் ஸ்பேஸ்ல 4th டைமென்ஷன் அது விஷுவலைசேஷன் நம்ம காமிக்க போகிறது இல்லைன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அப்போது விஷுவலைசேஷன் இஃப் அட் ஆல் அப்படின்னா P2 வரைக்கும் நம்ம பாலினாமியல் ஸ்பேஸில் பார்க்க முடியும், கோஆர்டினேட் ஸ்பேஸ்லேயே R3 வரைக்கும் பார்க்க முடியும். ஸோ R2 R3 இங்கே, அதே மாதிரி இந்த இடத்துல P2 அப்படிங்கிறது பாலினாமியல் ஸ்பேஸ் spanned by 1xx². ஸோ லீனியர்லி இண்டிபெண்ட் அப்படிங்கிற அந்த டெஃபினேஷன் வரும்பொழுது அதில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இப்போ வரைக்கும் நம்ம இந்த லீனியர்லி டிபெண்ட் வெக்டர்ஸ் அதுக்குரிய எக்ஸாம்பிள்ஸ் ஸோ எங்கே பார்க்க போகிறோம், கோஆர்டினேட் ஸ்பேஸில் பார்க்க போகிறோம். என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா இந்த எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். இதுதான் இல்லை, அந்த எண்ட் ஆஃப் தி வீடியோ நீங்களே எப்படி எக்ஸாம்பிள்ஸ் நீங்களே கொடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஈவன் இதை நம்ம இந்த எக்ஸாம்பிளை கொஞ்சம் நல்லா கவனிச்சிங்கனாலே உங்களுக்கே தெரியும், யூ வில் ஸ்டார்ட் கிவிங் மோர் எக்ஸாம்பிள்ஸ். நான் கொடுக்கறத விட நீங்களே கொடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள் என்ன எடுத்திருக்கோம்னா 2 ஆர்டர்ட் பேர், 2 எலிமெண்ட் இன் R2 எடுத்திருக்கோம்.
ஸோ டெஃபினேஷனை நம்ம அப்ளை பண்றோம். டெஃபினேஷன் என்ன சொல்லுது? எனக்கு V1 இதை வந்து V1 ஒரு வெக்டரை V1 எடுக்கிறோம், இன்னொரு வெக்டர் V2 எடுக்கிறோம். ஸோ இந்த α1 V1 பிளஸ் α2 V2 ஈக்குவல் டு இந்த இடத்துல 0 அப்படிங்கிறது 0 வெக்டர் 0 0 ஆர்டர் பேர். அப்போ இந்த α1 α2 0 ஆகாமலேயே V1 V2 நிச்சயமா 0 வெக்டர்ஸ் இல்ல. இதுதான் 0. இதுதான் 0 வெக்டர். ஸோ இது ரெண்டுமே 0 நான் 0 வெக்டர்ஸ் தான். ஸோ இதுல α1ம் α2 0 ஆகாமலேயே இந்த லீனியர் காம்பினேஷன் 0 ஆக முடியுமா? அப்படி ஆச்சு அப்படின்னாக்கா இந்த வெக்டர்ஸ் ரெண்டும் லீனியர்லி டிபெண்டன்ட். அப்படித்தானே நம்ம டெஃபினேஷன் சொல்லியிருக்கோம். தேர் எக்ஸிஸ்ட் ஸ்கேலர்ஸ் நாட் ஆல் 0. தேர் எக்ஸிஸ்ட் ஸ்கேலர்ஸ் நாட் ஆல் 0. இந்த இடத்துல ரெண்டுமே நான் 0. அது பத்தி பரவாயில்ல. ஏதான 1 0 இப்போ இதுல இருக்கிறது 2 தான். அதனால இந்த மாதிரி ஒரு 3 4ன்னு வரும்பொழுது 1 வந்து 0 ஆகலாம், மிச்சம் 3 0 ஆகாம இருக்கலாம். ஸோ அதனால தான் இந்த எக்ஸிஸ்ட் ஸ்கேலர்ஸ் நாட் ஆல் 0 அப்படின்னு சொல்றது. ஸோ இப்போ இந்த இடத்துல ஆப்வியஸாவே இதை பார்த்த உடனே நமக்கு தெரியுது, இது வந்து இந்த வெக்டர் இஸ் நத்திங் பட் 2 டைம்ஸ் V1. V2 அப்படிங்கிறது 2 டைம்ஸ் V1. அப்போ V2ல இருந்து 2 டைம்ஸ் V1 சப்ட்ராக்ட் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு 0 வந்துருமா? ஆட்டோமேட்டிக்கா நமக்கு 0 வந்து ஆக்சுவலி 0 வெக்டர் இந்த கான்டெக்ட்ல 0 0ன்னு எழுதுறோம். ஸோ அப்போ இது பார்த்தாலே நமக்கு தெரியுது லீனியர் காம்பினேஷன். பட் இருந்தாலும் இந்த டெஃபினேஷன் படி நம்ம போவோம். யூசிங் டெஃபினேஷன் நம்ம இதை வந்து V1 V2 எடுத்துக்கலாம், இல்லை UVன்னு எடுத்துக்கலாம். ஸோ AU plus BV equal to 0. அப்போ A into coordinate wise multiplication. Point wise is for function space. இது வந்து coordinate wise. So A into 1, 2 plus B into 2, 4 equal to 0, 0. So இதுல இது A to A coordinate wise scalar multiplication. Coordinate wise scalar multiplication is used. இப்போ coordinate wise addition. ஸோ அதனால தான் இங்கே A plus 2B வருது. இந்த இடத்துல 2A plus 4B. ஸோ 2A plus 4B equal to 0, 0. ஸோ ஆர்டர் பேர் ஒரு ஆர்டர் பேர் ஈக்குவல் டு இன்னொரு ஆர்டர் பேர்னா ஃபர்ஸ்ட் காம்பனண்ட் should be equated to 0. I mean this one, and second to be equated to the second one. So அதை ஈக்குவேட் பண்ணோம்னா இதுவும் 2A plus 4B equal to 0 அப்படிங்கிறதும் cancelling 2, you have A plus 2B equal to 0. So இதுதான் இதுலேருந்து நமக்கு கிடைக்குது, இதுலேருந்தும் கிடைக்குது A plus 2B. அப்போ இதுலேருந்து எனக்கு என்ன கிடைக்குதுன்னா A is equal to minus 2B. A depends on B. அப்போ B-யை நான் 1ன்னு எடுக்கிறேன். B-க்கு எத்தனை வேல்யூ வேணாலும் கொடுக்கலாம். இப்போ நம்ம ஒரு உதாரணத்துக்கு B 1ன்னு நம்ம எடுத்துட்டோம்னா A வந்து -2. அப்போ -2U. அதுதான் இங்கே நான் சொன்னேன் V1 வச்சு சொல்லும் பொழுது அது பார்த்தாலே நமக்கு தெரியுது. பட் டெஃபினேஷனை யூஸ் பண்ணி பண்ணும் பொழுதும் -2U plus V equal to 0. ஸோ இது Uன்னு எடுத்துட்டா இது Vன்னு எடுத்துட்டா -2 times this 1, 2 அப்படின்னும் பொழுது நமக்கு 0 கிடைக்குது. ஸோ அப்போ தேர் எக்ஸிஸ்ட் ஸ்கேலர்ஸ். அப்போ இதுவும் நான் 0, இது வந்து 1 into Vன்னு விஷுவலைஸ் பண்ணலாம். ஸோ இதுவும் நான் 0, இதுவும் நான் 0. தேர் எக்ஸிஸ்ட் ஸ்கேலர்ஸ் நாட் ஆல் 0 such that the linear combination is 0. ஸோ அப்போ டெஃபினேஷன் படி என்னுடைய யூவும் வியும் லீனியர்லி இண்டிபெண்டன்ட். இது வந்து டெஃபினேஷனை யூஸ் பண்ணி நம்ம சொல்றோம். இன்னொன்று ஷார்ட்கட் மெத்தட் இருக்கு. இது எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ண முடியாது. எங்கே யூஸ் பண்ணலாம்னு சொல்றேன். டிட்டர்மினண்ட்டை யூஸ் பண்ணி போடுறது என்னன்னா இந்த வெக்டரை ரோலையோ அல்லது காலம்லையோ எழுதிக்கலாம். ஸோ 1 2 ரோல நம்ம எழுதியிருக்கோம். அடுத்தது இது 2 4. இப்போ இதனுடைய டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிச்சிங்கன்னா 4 - 4 ஸோ தட் இஸ் 0. அப்போ டிட்டர்மினன்ட் 0 ஆச்சுனாலே இந்த வெக்டர்ஸ் லீனியர்லி டிபெண்டன்ட். இது கொஞ்சம் நமக்கு ஈஸியா இருக்கு. ஆனா இது எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா டிட்டர்மினன்ட் நம்ம கண்டுபிடிக்கணும்னா ஸ்கொயர் மேட்ரிக்ஸா இருக்கணும். அப்போ இந்த கொடுத்துருக்கிற வெக்டர்ஸை இப்போ 1 2 2 4 3 5 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ இதுல எப்படி நம்ம டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க முடியும்? ஸோ அப்போ இந்த கேஸ்ல
நம்ம என்ன பண்ணணும்னா இந்த டெஃபினேஷனை தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ ஏயு ப்ளஸ் இது யூவி டபிள்யூன்னு எடுத்துட்டோம்னா ஏயு ப்ளஸ் பிவி ப்ளஸ் சிடபிள்யூ ஈக்குவேட் டு 0. அதை வந்து சிம்பிளிஃபை பண்ணி ஏபிசி வேல்யூ என்ன வருதுன்னு சொல்லி பார்க்கணும். அதான ஒன்று நான் ஜீரோவா இருந்தா கூட ஒரு ஸ்கேலார் நான் ஜீரோவா இருந்ததுனாலே ஒரு ஸ்கேலார் நான் ஜீரோவா இருந்ததுனால எனக்கு இந்த வெக்டர்ஸை பத்தி நம்ம என்ன சொல்லுவோம்னா லீனியர்லி டிபெண்டன்ட். அப்போ ஸ்கேலார்ஸும் யூஸ் பண்றோம், வெக்டர்ஸும் யூஸ் பண்றோம். இப்போ கன்ஃபியூஷன் கூடாது. ஏன்னா வெக்டர்ஸை லீனியர்லி டிபெண்டன்ட் சொல்லணும்னா ஸ்கேலார்ஸ் ஏதானும் ஒரு ஸ்கேலாரானா நான் ஜீரோவா இருக்கணும். இப்போ டிட்டர்மினண்ட்டை யூஸ் பண்றோம் அப்படின்னா என்னுடைய டிட்டர்மினன்ட் வேல்யூ, ஏன்னா ரெண்டு R2ல இருக்கும்பொழுது 2 வெக்டர் இருந்தால் தான் டிட்டர்மினன்ட் வில் ஒர்க். 3 இருந்ததுன்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் 3 வெக்டர்ஸ் யூ கேனாட் ஃபார்ம், ஏன்னா அது ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸாக போயிடும். ஸோ அப்போ இந்த இடத்துல எனக்கு 4 - 4 0 வருது. அப்போ டிட்டர்மினன்ட் வேனிஷ் ஆச்சுனாலே இந்த வெக்டர்ஸ் நான் என்ன சொல்லலாம் லீனியர்லி டிபெண்டன்ட். ஸோ இது டெஃபினேஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து யூசிங் டிட்டர்மினன்ட். முன்னாடியே சொன்னல நீங்களே நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கலாம்னு. இப்போ இந்த டிட்டர்மினன்ட் 0 ஆறா மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கலாமே. இப்போ இதுல 4 and 2 8, இந்த இடத்துல 1 8. அப்போ டிட்டர்மினன்ட் 0. அப்போ நான் எனக்கு எக்ஸாம்பிள் என்ன 4 1 8 2. இதுலயே உங்களுக்கு தெரியுது இது இந்த வெக்டர் இதனுடைய மல்டிபிள்னு தெரியுது. ஸோ இப்போ கிராஃபிக்கலா அதை தான் நம்ம காமிக்க போறோம். எப்போ அந்த கிராஃபை வச்சே நம்ம எப்படி ஈஸியா சொல்றது என்னுடைய வெக்டர்ஸ் வந்து லீனியர்லி டிபெண்டன்ட். இப்போ யூசிங் கிராஃப், இப்போ இந்த இடத்துல இந்த வெக்டர் இந்த பாயிண்ட் வந்து 1, 2, ஹியர் 1 ஹியர் 2. ஸோ இந்த பாயிண்ட் வந்து 1, 2. ஸோ இந்த வெக்டர் நான் யூன்னு எடுத்திருக்கேன். அண்ட் இன்னொன்று வி அல்லது டபிள்யூ, ஹியர் நம்ம வின்னு குறிச்சிருக்கிறதுனால இதை வந்து வின்னு எடுப்போம். ஸோ அப்போ இந்த விங்கிறது 2 4, இந்த இடத்துல 2 இங்கே 4. ஸோ 2 4 இந்த வெக்டர். அப்போ யூங்கிறது இந்த வெக்டர், விங்கிறது வெக்டர், ஒரே டைரக்ஷன்ல தான் இருக்கு. ஸோ இது வந்து ஸ்கேலார் டைம்ஸ் திஸ் அப்படின்னு நமக்கு வருது. ஸோ இந்த மாதிரி இருந்தாலே டிபெண்ட் இந்த மாதிரி. ஸோ அப்போ கிராஃபிக்கலாகவும் நம்ம பார்த்தோம்னா நம்மளால பண்ண முடியும். ஸோ இது மூணுத்துல எது ஈஸின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிட்டர்மினன்ட் தான். ஆனால் டிட்டர்மினன்ட் எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ண முடியாது. R2லன்னா 2 வெக்டர் இருந்தால் தான் இது வேலை செய்யும். அப்போ எல்லா நேரத்துலையும் எது கை கொடுக்கும் அப்படின்னா டெஃபினேஷன் தான். டெஃபினேஷனை யூஸ் பண்ணோம்னா எந்த கான்டெக்ஸ்டா இருந்தாலும் அது வரும். ஆனால் 2 மார்க் அப்படின்னும் பொழுது இந்த மெத்தட் ஈஸியா நமக்கு ஆன்சர் வந்துடும். இது படத்தை வரைஞ்சுன்னு இருக்கிறது இட் வில் டேக் டைம். பட் இது என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கிராஃபிக்கல் ரெப்ரஸன்டேஷன் ஐ ஹவ் கிவன். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள், அதே கோஆர்டினேட் ஸ்பேஸ் தான், ஆனால் R3ல பார்க்க போறோம். ஸோ கோஆர்டினேட் ஸ்பேஸ் R3ல 3 வெக்டர்ஸ். இந்த 3 வெக்டர்ஸ் நம்ம கன்சிடர் பண்ண போறோம். முதல்ல டிட்டர்மினன்ட், ஏன்னா R3 3 வெக்டர் அப்படின்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் நம்மளால கொடுக்க முடியும். ஐ மீன் ஏங்கிறது அது மாதிரி எடுத்துட்டோம்னா டிட்டர்மினன்ட்டையே நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ ஏங்கிற மேட்ரிக்ஸ் இந்த மாதிரி நான் எடுக்கிறேன். என்னன்னா இந்த இடத்துல இந்த 1 to 1 முன்னாடியே சொன்னேன், நீங்க ரோ வைஸ்லயும் போடலாம் காலம் வைஸ்லயும் போடலாம். ஏன்னா ஏ எப்படின்னா ஏ டிரான்ஸ்போஸ் வந்து நம்ம ரோ வைஸா அப்படி எழுதுறது நமக்கு தெரியும். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏவும் சரி டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸும் சரி ரெண்டுமே ஒண்ணுதான். அதனால நீங்க ரோ வைஸா எழுதினாலும் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நீங்க ரோ வைஸா எழுதினாலும் சரி அல்லது காலம் வைஸ் எழுதினாலும் சரி தவறு கிடையாது. ஸோ இப்போ ஏங்கிறது இந்த 1 to 1 இப்படி எழுதியிருக்கோம், 3 1 5 இப்படி, இதை வந்து இப்படி எழுதியிருக்கோம். இப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சோம்னா நமக்கு 0 வந்ததுன்னா இந்த 3 வெக்டரும் லீனியர்லி டிபெண்டன்ட். டிட்டர்மினன்ட் 0 ஆகணும் அப்படின்னா தான் லீனியர்லி டிபெண்டன்ட். 0 ஆகல அப்படின்னா லீனியர்லி இண்டிபெண்டன்ட். அது அடுத்த வீடியோல பார்ப்போம். இப்போ இதுல டிட்டர்மினன்ட் ஏ கன்சிடர் பண்றோம். ஸோ இது வந்து 1 into 7 மைனஸ் ஆல்ரெடி இருக்கும், 5 into -4. ஸோ மைனஸ் ஆஃப் -4 into 5. அதே மாதிரி -3, 2 into 7 minus of -4 into 1, and the last one 3 into 10 minus 1. So here
you have this simplification directly you can do. 7 plus 20, 27. And then for the second one, 14 plus 4. So you have 28, 18 multiplied by 3. So minus 54. And then the last one, 10 minus 1, 9. 9 into 3, 27. So this is what you get, and you get determinant to be 0. அப்போ determinant 0 ஆச்சுன்னா இந்த மூணு வெக்டர்ஸும் என்னன்னா linearly dependent. அடுத்தது கிராஃப். இதே நீங்க அந்த யூஷுவல் டெஃபினேஷன் யூஸ் பண்ணியும் போடலாம். அது எப்படி போடுவீங்கன்னா இதை நேம் பண்ணிக்கோங்க UVW. அப்போ இது வந்து யூசிங் டெஃபினேஷன். யூசிங் டெஃபினேஷன் வந்து AU plus BV plus CW equal to 0. இதுல ஏதான ஒன்று நான் ஜீரோவா வந்தாலே இந்த மூணு வெக்டரும் லீனியர்லி டிபெண்ட் மாறும். அப்போ AU அப்படின்னு நீங்க போடும் பொழுது A into 1 2 1 plus B into 3 1 5 plus C into 3 minus 4 7 equal to R3ல இருக்கும். அதுல 0 எப்படி இருக்கும்னா ஆர்டர் ட்ரிப்ளெட் எப்படி இருக்கும். இப்போ காம்பனன்ட் வைஸ் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன். ஸோ இப்போ A 2A A plus 3B this is 1 B 5B plus 3C minus 4C 7C equal to 0 0 0. அப்புறம் இதில் நம்ம காம்பனன்ட் வைஸ் அடிஷன். ஸோ A plus 3B plus 3C equals 0. இந்த ஃபர்ஸ்ட் காம்பனன்ட் வந்து இங்கே 0. அடுத்தது 2A plus B minus 4C equals 0. Next A plus 5B plus 7C equal to 0. So இதை நம்ம 3 equations in 3 unknowns. ஸோ நம்ம ஒரு ஏற்கனவே இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ல நம்ம பார்த்துருக்கோம். எலிமினேஷன் மெத்தட்ல ஏவை எலிமினேட் பண்ணுங்க, இதையும் சப்ட்ராக்ட் பண்ணோம்னா இதை 1 இது 2 இது 3 அப்படின்னு போட்டோம்னா 1 minus 3 will give 1 minus 3 என்ன கொடுக்கும், minus 2B minus 4C equal to 0. அப்போ we have ஒரு 2 கேன்சல் பண்ணோம்னா B is equal to minus 2C. அப்போ இந்த B is equal to minus 2Cயை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். எதில் வேணாலும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். B is equal to minus 2C இங்கே 2ல் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 2A minus 2C minus 4C equals 0 or 2A equals 6C or this A equals 3C. So A is equal to 3C, B is equal to minus 2C. So இந்த வேல்யூவை எதில் வேணாலும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். இந்த தேர்ட் ஈக்குவேஷனில் பண்ணோம்னா ஏக்கு பதிலாக 3C, பிக்கு பதிலாக minus 2C. ஸோ minus 10C plus 7C. ஸோ அப்போ இங்க என்ன எனக்கு கிடைக்குதுன்னா 10C minus 10C equal to 0. அது எல்லாருக்கும் தெரியும் தானே. 10C minus 10C is 0. அப்போ Cயை எந்த வேல்யூ நான் எடுத்தாலும் எனக்கு 0 இல்லாம C0 இருந்தா 0 தான், இல்லைல்ல. ஆனா C1ன்னு எடுங்க, அப்பயும் ட்ரூ தானே. C2ன்னு எடுங்க, அப்பயும் ட்ரூ தானே. அப்போ Cக்கு 0 இல்லாம வேற வேல்யூ கொடுக்கும்பொழுது தான் எனக்கு இது ட்ரூவா இருக்குது. அப்போ என்னுடைய A நான் C 1ன்னு எடுத்தேன்னா A வந்து 3, B வந்து -2, C வந்து 1ன்னு எடுத்திருக்கோம். அப்போ இது எல்லாமே நான் ஜீரோவா இருக்கு. ஆனா லீனியர் காம்பினேஷன் எனக்கு 0 கொடுக்குது. அப்படின்னா நான் இந்த UVW பத்தி என்ன சொல்லணும், லீனியர்லி டிபெண்டன்ட். அது லீனியர்லி டிபெண்டன்ட். சரி, இது வந்து டெஃபினேஷன் யூஸ் பண்ணி டிட்டர்மினன்ட் யூஸ் பண்ணி சொல்லிட்டோம். இது வந்து டிட்டர்மினன்ட் மெத்தட். இந்த கேஸ்ல இதெல்லாம் 2 மார்க்லன்னு வரும் தான் கேட்பாங்க இந்த மாதிரி டைப் எல்லாம். அப்போ டிட்டர்மினன்ட் மெத்தட் போறோம். அதை யூஸ் பண்ணீங்கனாலே உங்களுக்கு யூ வில் கெட் குவிக்லி த ஆன்சர். ஆனால் மல்டிப்ளை பண்ணும்பொழுதோ சிம்பிளிஃபை பண்ணும்பொழுதோ தப்பாக பண்ணிடக்கூடாது. இந்த இடத்துல மைனஸ்க்கு பதிலாக ப்ளஸ்ன்னு போட்டிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ இது நான் ஜீரோன்னு வந்துடும். நான் ஜீரோன்னா லீனியர்லி இண்டிபெண்ட்னு சொல்லிடுவீங்க. அதனால அந்த கால்குலேஷன்ல கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ கிராஃப்ல நம்ம பார்க்குறோம் அப்படின்னா நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ண போறோம்னா, கிராஃபுக்கு முதல்ல இந்த பிளேன் கண்டெய்னிங் ஏதான 2 வெக்டர் எடுத்துக்கலாம்.
இந்த 2 வெக்டரோ அல்லது இந்த 2 வெக்டரோ இல்ல ஃபர்ஸ்ட்டும் லாஸ்ட் எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ அது அந்த பிளேன் பாசிங் த்ரூ தோஸ் டூ வெக்டர்ஸ். ஏன்னா வெக்டர் அப்படின்னாலே ஜீரோலேருந்து தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். See when we consider என்ன டைரக்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ we have இது இங்கேருந்து தான் நான் 1 2 1 அப்படின்னா 1 யூனிட் ஹியர் 2 யூனிட்ஸ் ஹியர் அண்ட் அந்த டிஸ்டன்ஸ். அப்போ இந்த பாயிண்ட் வந்து 1 2 1. இது பாயிண்ட் வந்து 1 2 1. ஆனால் வெக்டர்னு நான் பார்க்கும்போது இங்கேருந்து தான் நான் அதை மெஷர் பண்ணுவேன். ஸோ 1 2 1. அப்போ இந்த இந்த 0 0 அப்படிங்கிறது நிச்சயமான ஒரு விஷயம். அப்போ இந்த வெக்டர் இன்னொரு 3 1 5 ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம். ஸோ அந்த வெக்டர் இருக்கக்கூடிய அந்த பிளேன் என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். அந்த பிளேன்ல இது லை ஆச்சுன்னா, இஃப் திஸ் பாயிண்ட் லைஸ் ஆன் தட் பிளேன் அப்படின்னா எல்லாமே கோப்ளேனார். ஒரே பிளேன்ல உட்காந்துருக்கு. ஒரே பிளேன்ல உட்கார்ந்து இருந்ததுன்னா அந்த வெக்டர்ஸ் எல்லாம் இண்டிபெண்டன்ட் கிடையாது, ஒன்னொன்னும் சார்ந்த வெக்டர்ஸ். அதனால லீனியர்லி டிபெண்ட் வரும். ஸோ இது ஜியோஜிப்ரால போட்டு இதை நம்ம எடுத்திருக்கோம். இந்த பாயிண்ட் ஏ 1 2 1 இது எடுத்திருக்கோம். இந்த வெக்டர் இதுதான் யூ வெக்டர். திஸ் இஸ் யூ வெக்டர். இந்த இடத்துல யூ வெக்டர் இது யூ வெக்டர். அடுத்தது 3 1 5 இது வி வெக்டர், இது டபிள்யூ வெக்டர். இது UVW எல்லாமே எந்த பிளேன்ல உட்கார்ந்துருக்குன்னா 9x - 2y - 5z = 0. ஸோ இதை நீங்க ஏதான 2 பாயிண்ட் வச்சு இந்த 0 0 வச்சு நீங்க கண்டுபிடிச்சாலே அந்த பிளேன் ஈக்குவேஷன் கிடைக்கும். அந்த பிளேன் ஈக்குவேஷன்ல 3வது பாயிண்ட் சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா அது 0 ஆகும். அப்படின்னு என்ன அர்த்தம்னா இது 3மே ஒரே பிளேன்ல உட்கார்ந்துருக்கு. அப்போ கோப்ளேனார் வெக்டர்ஸா இருந்ததுன்னா தென் அந்த வெக்டர்ஸ் நம்ம என்னன்னு சொல்லுவோம், லீனியர்லி டிபெண்டன்ட் வெக்டர்ஸ். ஸோ இது கிராஃப் வந்து கிராஃபிக்கலா தெரியணும் அப்படிங்கிறதுக்குனால இந்த மாதிரி சொல்றோம். ஆனா பரீட்சைக்கு இதுதான் நீங்க யூஸ் பண்ணீங்க. பட் இது தெரிஞ்சுக்கணும். அடுத்து இன்னொன்னு R4ல வரும்பொழுது டிட்டர்மினன்ட் மெத்தடை நீங்க யூஸ் பண்ணலாம், இல்லாது இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். ரெண்டுமே நம்ம என்னன்னு பார்ப்போம். 4th ஆர்டர் டிட்டர்மினன்ட் கொஞ்சம் இவாலுவேட் பண்றது பொறுமையா தான் அது பண்ணணும். அதே மாதிரி இது வந்து 3 ஈக்குவேஷன் இன் 3 அன்னோன்ஸ் வந்தது. அந்த இடத்துல 4 ஈக்குவேஷன் இன் 4 அன்னோன் வரும். கிராஃபிக்கலா we cannot visualize that. ஸோ அப்போ இது 2 மெத்தட் தான், டிட்டர்மினன்ட் மெத்தடும் டெஃபினேஷன். அது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி R4ல ஒரு எக்ஸாம்பிள் லீனியர்லி டிபெண்டன்ட் வெக்டர்ஸ்க்கு பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த 4 வெக்டர் எடுத்திருக்கோம் R4ல. டிட்டர்மினன்ட் மெத்தட்ல டிட்டர்மினன்ட் இதை கண்டுபிடிங்க. முன்னாடியே சொன்னேன், இதை ரோலையும் போடலாம் காலம்லையும் போடலாம். இந்த இடத்துல ரோல நம்ம போட்டிருக்கோம். இதை இவாலுவேட் பண்றது ஃபர்ஸ்ட் பிளஸ் வரும், மைனஸ் பிளஸ் மைனஸ். அப்போ இந்த இடத்துல இங்க வந்து நமக்கு this is with the plus sign. evaluation of determinant படிச்சிருப்பீங்க, அது படிக்க போடுறோம். ஸோ மைனஸ், அதனால -2. இது ஏன்னா இதுல 2 0 வர்றதுனால இதை பொறுத்து நம்ம இந்த டிட்டர்மினன்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதனால அந்த மாதிரி பண்றோம். ஸோ -2 அப்படின்னா இந்த காலமையும் இந்த ரோவையும் விட்டுறணும், இந்த ரோவையும் இந்த காலமையும் விட்டுறணும். அப்ப மிச்சம் இருக்கிறது என்ன, 2 2 -4. ஸோ 2 2 -4, 1 -3 2, 1 -3 2, and -1 0 1, -1 0 1. சரி, இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணுவோம். அடுத்தது இங்க 0 இன்டூ அந்த காலம், அந்த ரோவையும் அந்த காலமையும் விட்டுறணும். 0ங்கிறதுனால அதை நம்ம எழுதல. அதே மாதிரி 4க்கு வந்தோம்னா இது மைனஸ், இது பிளஸ், இது மைனஸ், அதனால இங்க மைனஸ் சைன் போட்டிருக்கோம். -4 இன்டூ அந்த காலமையும் அந்த ரோவையும் விட்டுறணும். இந்த ரோவை விட்டுறணும், இந்த காலத்தை விட்டுறணும். அப்போ 1 3 -4, 1 3 -4, 2 2 -4, 2 2 -4, and -1 0 1, -1 0 1. இப்போ இதை எக்ஸ்பாண்ட் பண்ணணும். அப்போ இதை எக்ஸ்பாண்ட் பண்ணோம்னா -2 இன்டூ மறுபடியும் இதில் பார்த்தீங்கன்னா இங்கே 0 வருதா. அப்போ இது மூலமா நம்ம இந்த ரோ வச்சு நம்ம எக்ஸ்பாண்ட் பண்ணோம்னா ஒரு கால்குலேஷன் குறையும் நமக்கு. அதனால அதை சூஸ் பண்ணிக்கிறோம்.
ஸோ -1 இது ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். ஸோ இங்கே ஆல்ரெடி -1 இருக்கு, அதனால இது. ஸோ இந்த காலமையும் இந்த ரோவையும் விட்டுறணும். மிச்சம் இருக்கிறது 4. இங்கேயும் மைனஸ் இருக்கு, இங்கேயும் மைனஸ் இருக்கு. ஆல்ரெடி ஒரு மைனஸ் சைன் வரும், அதனால we have 12 with the negative sign. 4 minus 12 plus அடுத்தது இது. ஸோ இந்த காலமையும் இந்த ரோவையும் விட்டுறணும். ஸோ -6 plus 2. this is not, நம்ம டாட் வைக்கிறச்ச மைனஸ் மாதிரி தெரியுது. ஸோ இது இல்லை. ஸோ minus, this is with respect to this we are writing. So -6 -2, -6 -2 simplify பண்ணோம்னா இங்கேருந்து இது வந்து ஃபர்ஸ்ட் இதுக்கு தான் நம்ம எழுதியிருக்கோம், அதே மாதிரி செகண்ட் இதுக்கும் எழுதணும். எழுதினோம்னா -4 இன்ட்டு இங்கேயும் இதே மாதிரி இந்த காலம் இந்த ரோ விட்டுட்டோம்னா -12 + 8, -12 + 8. இங்கே -1 இருக்கு, அதை எழுதிட்டோம். அடுத்தது இங்க இது பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் இது பிளஸ். அப்போ 1 இன்டூ அந்த காலம் அந்த ரோ விட்டுட்டோம்னா 2 - 6, 2 - 6. ஸோ அப்போ -4 இந்த இடத்துல -12 + 8 -4 -1, அப்போ 4 வரும். அண்ட் இங்கே வந்து இது வந்து 2 - 6 இந்த இடத்துல 2 - 6 -4. அப்போ இது வந்து -4, ஏன் +4 இங்கே -12 + 8 வந்து -4, இங்கே ஒரு மைனஸ் இருக்கு, அப்போ 4 -4, அதனால 4 இங்கே this one 4 - 4 0. Coming to this first term, -12 + 4, ஸோ -8, வெளியில் ஒரு மைனஸ் சைன் இருக்கு, அதனால +8. இங்கே -6 -2 -8, வெளியில் ப்ளஸ் தான் இருக்கு, அப்போ 8 - 8. ஸோ இதுவும் 0 ஆகுது, இதுவும் 0 ஆகுது, அதனால டிட்டர்மினன்ட் 0. இப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் இந்த மேட்ரிக்ஸ் 0 ஆனதுனால இது வந்து நம்ம லீனியர்லி இண்டிபெண்ட். அடுத்து இந்த இதே டெஃபினேஷன் யூஸ் பண்றீங்கன்னா α1 v1 + α2 v2 + α3 v3 + α4 v4 = 0. v1க்கு அந்த வெக்டர் எழுதிடுறோம், v2க்கு எழுதிட்டோம், v3க்கு எழுதியிருக்கோம், v4க்கு எழுதியிருக்கோம். காம்பனண்ட் வைஸ் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் அண்ட் அடிஷன், அந்த இன்பிட்வீன் ஸ்டெப்ஸ் ஸ்கிப் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி 4 டேர்ம் வரும். ஈக்குவேட்டட் டு இந்த 0 அப்படிங்கிறது 0 இங்கே இடம் இல்லைங்கிறதுனால ஜஸ்ட் 0 அந்த இடத்துல 0 வெக்டர். அது இந்த இடத்துல 0 வெக்டர் அப்படின்னா இந்த இடத்துல இந்த கான்டெக்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எழுதணும்னா 0 0 0. ஸோ அதுதான் இந்த இடத்துல எழுதியிருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் காம்பனண்ட் ஈக்குவேட் டு 0, செகண்ட், தேர்ட், ஃபோர்த் அந்த மாதிரி ஈக்குவேட் பண்ணும் பொழுது இதுதான் நமக்கு கிடைக்குது. இப்போ இந்த இதில் கடைசி இது பார்த்தீங்கன்னா 2α1 - 4α3 0. இப்போ 2α1 - 4α3 0ன்னா ஒரு 2 கேன்சல் பண்ணிட்டோம்னா அந்த ரைட் சைடு எடுத்துகிட்டு போனோம்னா α1 = 2α3. இப்போ α1 = 2α3 ரெண்டாவது ஈக்குவேஷனில் யூஸ் பண்ணுறோம். அப்போது 2α2 α1க்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன், 2α3 போடுறேன். அப்போ 6α3 வருது. இங்கே ஆல்ரெடி ஒரு -3α3 இருக்கு. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணனா 3α3, அதை ரைட் சைடு எடுத்துட்டு போனோம்னா -3α3. 2α2 = -3α3. இதுல இருந்து எனக்கு α2 என்னன்னு கிடைக்குது, -3/2 α3ன்னு கிடைக்குது. இப்போ எனக்கு α1 in terms of α3 கிடைச்சிருக்கு, α2வும் in terms of α3 கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம இந்த இடத்துலயே கூட நம்ம வேல்யூ நம்மளுடைய α3க்கு நம்ம கொடுக்கலாம். α3க்கு 1 அப்படின்னு நான் கொடுத்தேன்னா α1 2ன்னு மாறிடுது, α2ங்கிறது -3/2. எதனாலன்னா திரும்ப எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டு ஒன் ஆஃப் த ஈக்குவேஷன்ஸ் α4 இருக்கிறதுல போட்டு அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சி போறதுக்கு இது கொஞ்சம் கூட ஈஸியா இருக்குமே, நம்ம α3க்கு இங்கேயே வேல்யூ கொடுத்துட்றோம். ஸோ அப்போ α1 α2 α3 நியூமெரிக்கல் வேல்யூ நமக்கு இருக்கு. அதுல இருந்து α4 ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 அதுல இருந்து நமக்கு கிடைக்குது. ஸோ α1க்கு 2 டைம்ஸ் α2 அப்படிங்கிறது -3/2, α3ங்கிறது இது. அப்போ α4 எனக்கு என்ன கிடைக்குதுன்னா 0. ஸோ இங்க பாருங்க, there exists scalars not all 0. அப்போ ஒரு ஆள் 0 இருக்கிறாரு,
மிச்சங்கள்லாம் நான் ஜீரோ. அதனால தான் அந்த வார்த்தை there exist scalars not all zero. Some of them can be zero, some of them non zeroன்னு அர்த்தம். ஸோ அப்ப எனக்கு இது கிடைக்குது. அப்போ எல்லாமே ஜீரோ வந்ததுன்னா லீனியர்லி இண்டிபெண்டன்ட் அது பின்னாடி பார்க்க போறோம் அடுத்த வீடியோல. இந்த இடத்துல there exist scalars not all zero அப்படிங்கிற கேட்டகரியில வந்திருக்கிறதுனால என்னுடைய வெக்டர்ஸ் எல்லாமே லீனியர்லி டிபெண்டன்ட். ஸோ இது இன்னொரு எக்ஸாம்பிள் இன் கோஆர்டினேட் ஸ்பேஸ்ல பார்த்துருக்கோம். இப்போ அடுத்தது மேட்ரிக்ஸ் ஸ்பேஸ்ல பார்க்க போறோம். இந்த ரெண்டு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை ஒரு வெக்டர் யூன்னு எடுத்துக்கலாம், இதை பின்னு எடுத்துனோம்னா ஆப்வியஸாவே நமக்கு தெரியுது 2u plus v equals 0. 2 times u இதை ரெண்டால் மல்டிப்ளை பண்ணுங்க. 2 minus 6 minus 4 8. அதை வியோட ஆட் பண்ணீங்கன்னா 0 கிடைக்குதா? அப்படின்னா u and v லீனியர்லி டிபெண்டன்ட். அது பார்த்த மாத்திரத்துல எப்படி சொல்றது அப்படின்னா ஜஸ்ட் இந்த இடத்துல பாருங்க -3/1 6/-2 ரெண்டும் ஒன்று தானே. ஸோ யூ ஹாவ் அதே மாதிரி அடுத்தது 4/-2 4/-8/4 ரெண்டுமே ஒன்று தான். அதனால அந்த மாதிரியும் கம்பேர் பண்ணி நம்ம பார்த்த உடனே பை இன்ஸ்பெக்ஷன் சொல்லுவாங்க அந்த மாதிரி. இல்லைன்னா இந்த மாதிரி டெஃபினேஷனை யூஸ் பண்ணி எப்படி சொல்றது. அப்படி இல்லை அப்படின்னு இது டெஃபினேஷனை யூஸ் பண்ணி ஸோ இது பை இன்ஸ்பெக்ஷன் நம்மளால ஈஸியாக சொல்ல முடியுது. இது யூசிங் டெஃபினேஷன் வந்து இதை நம்ம போடல, நீங்க போட முடியும். இந்த இடத்துல யூ வி டபிள்யூன்னு எடுத்துட்டு ஆல்ஃபா யூ பிளஸ் பீட்டா ஆல்ஃபா யூ பிளஸ் பீட்டா வி பிளஸ் காமா டபிள்யூ ஈக்குவல் டு 0 இல்லைன்னா ஏபிசி எடுத்துக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுவீங்க, ஆல்ஃபா இன்டூ இந்த 1 minus 3 2 minus 4 0 5 plus beta into minus 3 7 4 6 minus 2 minus 7 plus gamma into minus 2 3 11 minus 1 minus 3 2. இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம். இப்போ ஒரு மேட்ரிக்ஸ் ஒரு ஸ்கேலாரால மல்டிப்ளை பண்ணோம்னா ஒரு என்ட்ரியும் மல்டிப்ளை ஆகும் ஆல்ஃபாவால. அடுத்தது 2 மேட்ரிக்ஸோ இல்லை 3 மேட்ரிக்ஸோ நமக்கு ஆட் பண்றது எப்படின்னு தெரியும். இப்போ ஏபிசிடி ஒரு மேட்ரிக்ஸ், இஎஃப்ஜிஹெச் இன்னொரு மேட்ரிக்ஸ், இஎஃப்ஜிஹெச் இன்னொரு மேட்ரிக்ஸ்னா எப்படி ஆட் பண்ணுவோம், ஏ பிளஸ் இ என்ட்ரி வைஸ், பி பிளஸ் எஃப், சி பிளஸ் ஜி, டி பிளஸ் ஹெச் இப்படிதானே ஆட் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் உள்ளுக்குள்ள ஆல்ஃபாவை எடுத்துட்டு போயிட்டு அடுத்தது இதே மாதிரி நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு எப்படி இருக்கும் ஈக்குவேஷன் அப்படின்னா, இந்த இடத்துல நமக்கு 0 அப்படிங்கிறது இந்த கான்டெக்ட்க்கு ஏற்ற மாதிரி நம்ம எழுதணும். அப்போ 0ங்கிறது இப்படி வரும். அப்போ 3 ஈக்குவேஷன் இன்னும் 6 ஈக்குவேஷன் இன்னும் 3 அன்னோன்னு நமக்கு கிடைக்கும். சரி, இதுல எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இது ஆல்ஃபா மைனஸ் 3 பீட்டா மைனஸ் 2 காமா, இதுதான் ஃபர்ஸ்ட் என்ட்ரி. செகண்ட் என்ட்ரி minus 3 alpha plus 7 beta plus 3 gamma. மூணாவது நாட் கமா 2 alpha plus 4 beta plus 11 gamma. ஸோ இது ஃபர்ஸ்ட் ரோ. அப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஈக்குவேட் பண்ணோம் 0க்கு. அப்போ 3 அன்னோன்ஸ் தான் இருக்கு. ஆனா எனக்கு எவ்வளவு ஈக்குவேஷன் கிடைக்கும், இதே மாதிரி அடுத்தது எழுதுவோம்ல -4 alpha plus 5 beta 6 beta minus 4 alpha plus 6 beta minus gamma. இது வந்து 0 alpha minus 2 beta minus 3 gamma. அடுத்தது 5 alpha minus 7 beta plus 2 gamma. ஸோ இது ஒன்னுத்தையும் 0க்கு ஈக்குவேட் பண்ணோம். அப்போ எவ்வளோ ஈக்குவேஷன் கிடைக்கும், 6 ஈக்குவேஷன் இன் 3 அன்னோன்ஸ். அதை சால்வ் பண்ணோம்னா நமக்கு ஆல்ஃபா பீட்டா காமா ஏதானும் ஒன்னானா அட்லீஸ்ட் நான் ஜீரோவா நமக்கு வந்ததுன்னா தென் வி சே தட் அந்த வெக்டர்ஸ் எல்லாம் வந்து லீனியர்லி டிபெண்டன்ட். ஸோ அதை கண்டுபிடிச்சோம்னா இந்த மாதிரி வரும் நமக்கு 5 3 -2. ஸோ பேஷண்ட்லி தட் ஹேஸ் டு பி டன். ஸோ இது வந்து 2 மார்க்ல கேட்டாக்க கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா இதுக்கு நம்ம இதுவும் வரைய முடியாது, கிராஃபும் வரைய முடியாது.
நம்ம டெஃபினேஷனை தான் யூஸ் பண்ணி ஆகணும். அண்ட் பொறுமையாக அதை சால்வ் பண்ணி நான் ஜீரோ அப்படின்னு சொல்லி காமிக்கணும். ஸோ இன்னொரு மேட்ரிக்ஸ் எக்ஸாம்பிள், இந்த 4 UVW ஆர் U1 U2 U3 U4 எடுத்துப்போம். டெஃபினேஷன் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். A1 U1 plus A2 U2 plus A3 U3 plus A4 U4 equal to 0ன்னு எடுத்துட்டோம்னா இந்த ஏஐஸ் வந்து ஏதானும் ஒன்னானும் நான் ஜீரோ, எல்லாமே நான் ஜீரோ இருந்தாலும் சரிதான், ஏதானும் ஒன்று நான் ஜீரோ, ஏன்னா தேர் எக்ஸிஸ்ட் ஸ்கேலர்ஸ் நாட் ஆல் ஜீரோ. ஸோ இப்போ நம்ம இந்த A1 இன்ட்டு இதை போடுறோம், A2 இன்ட்டு திஸ், இதே மாதிரி போட்டு ஈக்குவல் டு இந்த இடத்துல 2x2 மேட்ரிக்ஸ், அங்கே ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸ், இங்கே ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி வருது. இப்போ இதில் அதே டெக்னிக் தான், A1 0 மைனஸ் 2A1 A1. ஸோ அதை இதோட ஆட் பண்ணோம். அப்புறம் அதே மாதிரி ஃபஸ்ட்டு என்ட்ரி, எல்லாத்துலேயும் ஃபஸ்ட் என்ட்ரி ஆட் பண்ணோம்னா இங்கேருந்து A1 வருமா, இங்கே A2 கிடையாது, ஏன்னா இங்கே 0, இங்கே மைனஸ் A3 வரும், இந்த இடத்துல 2A4 வரும். இங்கே யார் இருக்காங்க, 0 இருக்கு. சரி, அப்போ இங்கே இது இல்லாததுனால நமக்கு 3 தான் வருது. அடுத்து பார்த்தோம்னா இங்கே 0 இருக்கு, அப்போ A1 வராது. இங்கே மைனஸ் A2 ப்ளஸ் 2A3 ப்ளஸ் A4 ஈக்குவல் டு இந்த என்ட்ரி. அதே மாதிரி இங்கே பார்த்தோம்னா மைனஸ் 2A1, A1 இஸ் A1, ஸோ மைனஸ் 2A1, A2 மைனஸ் 2A1 ப்ளஸ் A2, இங்கேருந்து ப்ளஸ் A3 மைனஸ் 4A4 ஈக்குவல் டு இந்த 0. அடுத்து அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே A1 A2 இருக்கு, A3 கிடையாது, 4A4 இருக்கு, 0. ஸோ இப்போ இதில் இந்த இதை நம்ம சால்வ் பண்ணணும், எலிமினேஷன் மெத்தட். ஸோ இப்போ இதில் ஆப்வியஸாகவே இது இதுவும் நம்ம ஆட் பண்ணோம்னா A4 போயிடும். அப்போ நம்ம ஆட் பண்ணோம்னா 3யும் 4யும் மைனஸ் A1 ஆட் தான் பண்ணுறோம். அப்போ மைனஸ் A1 2A2 ப்ளஸ் A3, ஸோ ஈக்குவல் டு 0. அதை வந்து ஈக்குவேஷன் 5ன்னு எடுத்துக்கலாம். இப்போ 1யும் 2யும் பார்த்தோம்னா இந்த இடத்துல எதை எலிமினேட் பண்ணலாம், ஒரு A4ஐயே எலிமினேட் பண்ணோம்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இதோட சப்ட்ராக்ட் பண்ணி ஆகணும். ஸோ 1 மைனஸ் 2 டைம்ஸ் ஈக்குவேஷன் 2, அதை போட்டோம்னா சிம்பிளிஃபை பண்ணோம்னா இதே மாதிரி நமக்கு கிடைக்கும், ஈக்குவல் டு 0. அதை ஈக்குவேஷன் 6ன்னு எழுதுவோம். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம பார்க்கணும். இப்போ இந்த A1 கேன்சல் ஆகிறதுக்கு ஜஸ்ட் ஆட் பண்ணால் போகிறோம்ல, அப்போது 5 + 6 ஆட் பண்ணோம்னா நமக்கு 4A2 மைனஸ் 4A3 ஈக்குவல் டு 0ன்னு வருது. அப்போ A2 ஈக்குவல் டு A3. இந்த A2 ஈக்குவல் டு A3யை எங்கே யூஸ் பண்ண போகிறோம், ஈக்குவேஷன் 2. ஏன்னா இங்கே தான் நமக்கு A2 இஸ் ஈக்குவல் டு A3, இங்கே ஆமாம் இந்த இடத்துல யூஸ் பண்ணலாம், இல்லை இங்கே யூஸ் பண்ணோம்னா வேலைக்கு ஆகாது, அதனால் இங்கே தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ A2 ஈக்குவல் டு A3ன்னு போடும்பொழுது 2A3 மைனஸ் A3, அப்போ A3 கிடைக்கும். இப்போ A3 ஈக்குவல் டு மைனஸ் A4 போடலாம், அல்லது இங்கே A3 வச்சுருக்கிறோம் அப்படிங்கிறதுல A4 ஈக்குவல் டு மைனஸ் A3. A3 ஈக்குவல் டு மைனஸ் A4ம் கரெக்ட் தான். ஆனால் எனக்கு அது ஒரே மாதிரி இந்த A3 ரைட் சைடில் வர மாதிரி இருந்ததுன்னா A3க்கு நான் வேல்யூ கொடுக்கும்போது டக்கு டக்குன்னு எல்லாமே வந்துடும். ஸோ யூஸிங் திஸ் இன் 2 we get this. இப்போ இதை தூக்கிட்டு எங்கே போகிறோம், ஈக்குவேஷன் 1க்கு போகிறோம். ஸோ இதை அதில் ப்ளக் பண்ணோம்னா என்ன ஆகுது, A1 A3 we are retaining as such. A4க்கு பதிலாக என்ன போடுறோம், மைனஸ் A3. அப்போ மைனஸ் 3 டைம்ஸ் A3, அது ரைட் சைடுக்கு போகுது, அதனால 3A3 வருது. இப்போ A3க்கு பாருங்க, இப்போ A1 A3 வச்சு வருதா, A2வும் A3 வச்சு வருதா, A4ம் A3 வச்சு. அப்போ A3க்கு ஒரு வேல்யூ நான் கொடுத்துட்டேன்னா 0 போட்டாக்கா எல்லாம் 0 0 வருது, அது இல்லைன்னு சொல்ல. 0 போட்டோம்னா இதெல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகுது, அது இல்லைன்னு நம்ம சொல்லலை. ஆனால் 0 இல்லாமல் கூட அந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதே, அதுதான் நம்ம பார்க்கணும். இப்போ 0 இல்லாமலே கூட அது 0 ஆகுது. இப்போ A3க்கு நான் 1ன்னு போடும்பொழுது A1 என்ன ஆகுது, 3 ஆகுது, A2 1, A4 -1. ஸோ தேர் ஆர் நோ நான் ஜீரோ ஸ்கேலார்ஸ், எல்லாமே நான் ஜீரோவை உட்காந்துருக்கு. நான் ஜீரோ ஸ்கேலார் such that the linear combination is 0. So the given vectors are linearly independent. There exist scalars not all 0 such that the linear combination is 0. இது திரும்ப திரும்ப இந்த
பாட்டு சினிமா பாட்டெல்லாம் மனப்பாடம் பண்றீங்களா? அதே மாதிரி இதையும் மனப்பாடம் பண்ண வேண்டியதுதான். மனப்பாடம் இல்ல. தானா 2, 3 தடவ இந்த ப்ராப்ளம்ஸ அந்த மாதிரி வச்சு போட்டு பார்த்தீங்கனாலே, there exists scalars not all 0 such that the linear combination is 0. அந்த 0 அப்படிங்கிறது additive identity எந்த வெக்டர் ஸ்பேஸ்ல இருக்கீங்களோ அது. அந்த 0வ ஸ்கேலார் 0வ பார்க்கக்கூடாது. அத வெக்டர் 0வா பார்க்கணும். இப்போ பாலினாமியல் ஸ்பேஸ்ல நம்ம ஏற்கனவே சொன்னோம், ஒரு கோஆர்டினேட் ஸ்பேஸ்ல அதுல ஒரு 3 எக்ஸாம்பிள் பார்த்தோம். மேட்ரிக்ஸ்ல ஒரு 2 எக்ஸாம்பிள் பார்த்தோம். இப்போ பாலினாமியல் ஸ்பேஸ்ல பயப்பட வேண்டாம். ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான் பார்க்க போறோம். ஸோ இந்த லீனியர்லி டிபெண்டன்ட்க்கு இந்த ஒரு எக்ஸாம்பிள். இது பார்த்தாலே நமக்கு தெரியுதுல்ல. இந்த 1 பிளஸ் எக்ஸ் இது மூலமா நம்ம எழுத இந்த 1 பிளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1 மைனஸ் எக்ஸ் போட்டாலே நமக்கு 0. இந்த இன்ஸ்பெக்ஷன்லயே நமக்கு தெரியுது. சி இத வந்து நான் யூ வி டபிள்யூன்னு எடுத்துட்டேன்னா என்னுடைய 1 இன்ட்டு டபிள்யூவும் -1 இன்ட்டு யூ -1 இன்ட்டு எக்ஸ் that is b automatically gives me 0 polynomial இல்லையா? So 1 into 1 plus x -1 into 1 -1 into x. அப்போ 1 plus x -1 minus x. எனக்கு 0 வருதுல்ல? இது கேன்சல் ஆயிடும், இதுவும் கேன்சல் ஆயிடும். 0. அப்போ I don't have the scalars to be 0, but yet the linear combination gives me 0. ஸ்கேலார்லாம் 0 ஆகல. ஆனா linear combination எனக்கு 0 வருது. So there exists scalars not all 0 such that the linear combination is 0. 0 அப்படிங்கிறது 0 vector additive identity in that. அப்போ 0 polynomial. இது மொட்டையா 0 ஸ்கேலார்னு பார்க்க கூடாது. Repeatedly I am saying that. சரி, இப்போ இத வந்து டிட்டர்மினன்ட் மெத்தட்ல போடணும் அப்படின்னாக்கா எப்படி அப்படின்னா, இந்த 1 எப்படி எழுதலாம்னா 1 0 0. இது இந்த பேசிஸ் அப்படிங்கிற கான்செப்ட்லாம் இனிமே தான் வரப்போகுது. அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியா அது புரியும். இப்போ வரைக்கும் 1 இந்த இடத்துல நமக்கு 0 0 ஏன்னா 1ம் எக்ஸும் மாத்திரம்தான் இருக்கு. ஸோ 1 0 1 0 இதுக்கு வந்து 1ம் எக்ஸ் ரெண்டுமே இருக்கு. இப்போ 1 1 0 இந்த டிட்டர்மினன்ட் இவாலுவேட் பண்ணோம்னா இதை பொறுத்து நம்ம பண்ணோம்னா 0 0. ஸோ ஆட்டோமேட்டிக்லி 0. இப்போ டிட்டர்மினன்ட் 0 வந்ததுனால இதுக்கு இதை மேப் பண்றோம். பின்னாடி அதை நம்ம படிப்போம். இது கோஆர்டினேட் ஸ்பேஸ் R3 அதுவும் P2 டைமென்ஷன்லாம் பார்க்க போறோம். அதுங்க ரெண்டும் ஐசோமார்பிக் அப்படின்னு பார்க்க போறோம். அதனால இதுல இருக்கிற எலிமெண்ட் R3 நம்ம விஷுவலைஸ் பண்ணிக்க முடியும். ரைட். ஸோ அதுதான் இங்க எழுதியிருக்கோம். 1x 1 plus x in P2 correspond to this in R3. Obviously all the points lie in z equal to 0 plane. இந்த மாதிரியும் ஆர்கியூ பண்ணலாம். ஸோ இது இந்த மாதிரியும் ஆர்கியூ பண்ணலாம். இது அப்போ கிராஃபிக்கலா நம்ம ஆர்கியூ பண்றோம்னு அர்த்தம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த 0 இந்த 0 இது 0 அப்படின்னா z equal to 0 பிளேன்ல அது எல்லாமே உட்காந்துருக்கும். ஒரே பிளேன்ல இருந்ததுன்னா கண்ணை மூடிட்டு சொல்லலாம் அந்த 3 வெக்டர்ஸும் லீனியர்லி டிபெண்டன்ட். வேற வேற பிளேன்ல இருந்ததுன்னா தான் we can think about linearly independent vectors. அது அடுத்த வீடியோல. இப்போ இந்த இடத்துல மூணுமே ஒரே பிளேனு z equal to 0 பிளேன்ல உட்காந்துருக்கு அப்படின்னா கோப்ளேனார். ஸோ அது ஆப்வியஸா அது ஒரே பிளேன்ல இருக்கிறதுனால அவங்க 3 பேரும் லீனியர்லி டிபெண்டன்ட். ஸோ கோப்ளேனார் which implies that they are linearly dependent. இல்லை எனக்கு டெஃபினேஷன் படிக்க போகணும் அப்படின்னா a into first vector b into second vector plus c into third vector equal to 0. இதுல கலெக்ட் பண்ணிக்காங்க கான்ஸ்டன்ட் டேர்ம் அண்ட் எக்ஸ் டேர்ம். இந்த இடத்துல 0வை நம்ம எப்படி எழுதலாம்னா 0 into x. இந்த 0வை எப்படி எழுதலாம் 0 into x plus 0. அப்போ ஈக்குவேட்டிங் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லைக் பவர்ஸ். இந்த 0 is equated to b plus c. So b plus c is 0. அதே மாதிரி இந்த கான்ஸ்டன்ட் ஈக்குவேட்டட் டு இந்த கான்ஸ்டன்ட். இப்படி இருக்கிறது வெறும் 0 தான். ஆனா அந்த 0வை how we are interpreting. So இது மாதிரி வருது. So b minus a equals 0 சப்ட்ராக்ட் பண்ணோம்னா or a equal to b. அப்போ இந்த a equal to b மறுபடியும் இதே தான். 0 போட்டா கூட இது சாட்டிஸ்ஃபை ஆகும். ஆனா 0 இல்லாமலே அது சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா அந்த வெக்டர்ஸ் வந்து லீனியர்லி டிபெண்டன்ட். ஸோ
இந்த இடத்துல a equal to -1 எடுத்துட்டேன்னா b equal to -1. So you can take your c as anything. I mean anything இல்ல, நம்ம இந்த இடத்துல இது ரெண்டும் சேமா இருக்கணும். c நீ 1 எடுத்துட்டீங்கன்னா இது ரெண்டும் -1, c -1 எடுத்துட்டா இது ரெண்டும் +1 இருக்கும். ஸோ நான் ஜீரோ எனக்கு வேணும், அவ்வளவுதான். Non-zero scalars such that the linear combination gives me 0 means the vectors are linearly dependent. So அப்போ linearly dependent vectorsனா the linear combination should be 0 without the scalars to be 0. So definition பார்த்தோம் இந்த வீடியோல. definition என்னன்னு பார்த்தோம். எதனுடைய definition? linearly dependent அதனுடைய definition. அதுக்கப்புறம் 0 vector வந்து always linearly dependent அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது கோஆர்டினேட் ஸ்பேஸ்ல அதுக்கப்புறம் பாலினாமியல் ஸ்பேஸ், இது ரெண்டுத்துலயுமே நம்ம டெஃபினேஷனை யூஸ் பண்ணி, டிட்டர்மினண்ட்டை யூஸ் பண்ணி, கிராஃபை யூஸ் பண்ணி லீனியர் டிபெண்டன்ஸ் அப்படின்னா சார்ந்துள்ள வெக்டர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். பாலினாமியல் ஸ்பேஸ்ல அதே மாதிரி தான், ஏன்னா அதுக்கு 1-to-1 கரஸ்பாண்டன்ஸ் இருக்குது. அதனால மேட்ரிக்ஸ்ல மாத்திரம் நோ அதர் கோ, நம்ம டெஃபினேஷனை மாத்திரம் தான் யூஸ் பண்ணி கன்க்ளூஷன் கொடுத்தோம். ஸோ லீனியர்லி டிபெண்டன்ட் வெக்டர்ஸ்க்கு இந்த 3 பேசிக் எக்ஸாம்பிள்லேருந்தும் நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தாச்சு. ஸோ அடுத்த வீடியோவில் லீனியர்லி இண்டிபெண்ட் வெக்டர்ஸ் அப்படின்னா என்ன, அதுக்கு எக்ஸாம்பிள் இதே மாதிரி. இவ்வளோ டீட்டெயில்டாக நம்ம போக மாட்டோம். ஜஸ்ட் கோஆர்டினேட் ஸ்பேஸில் என்ன வரும், பாலினாமியல் ஸ்பேஸில் என்ன வரும், மேட்ரிக்ஸில் எதை கொடுக்கலாம் அப்படிங்கிறது we will see. So thank you.